Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 11th 12th and 6th to 10th almost 6th to 12th கான குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். சோ எப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த டேட்ல என்னென்ன எக்ஸாம், குவார்ட்டர்லி லீவ் எத்தனை நாளைக்கு, தென் குவார்ட்டர்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் வந்து எப்போ ரீஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கல்வி மினி சேனலுக்கான அஃபீஷியல் 10th 11th 12th வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு பார்க்குற எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. வீடியோக்கு வியூஸ் போகிற அளவுக்கு லைக் வரது கிடையாது. ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமிங்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 9:30லேருந்து 12:45 வரைக்கும் வந்து எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் வந்து பார்க்கலாம். சிமிலராக தான் இருக்கும். 11th and 12th ஒரே டேட் தான் இருக்கும். ஸோ டேட் வந்து பாருங்கள். இப்போ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கல நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 10 to 15 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 டேஸில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. தென் 18 வந்து இங்கிலீஷு அண்ட் 20 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே, தேர்ஸ்டே லீவ் விட்டுட்டு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு. ஸோ தென் அப்படியே 23 வந்து ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்டு. 25 பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு. 26 வந்து பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். 27 வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. 27ஓட எக்ஸாம் வந்து முடியுது 11th and 12th. அப்படிங்கிறப்ப நமக்கு லீவ் வந்து எத்தனை நாள் விடுவாங்க அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி 6th to 10th டைம் டேபிள் பார்த்துடலாம். 6th வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதே 9th 6th to 8th 18ஆம் தேதியும், 9th 10th 17ஆம் தேதி. 17ஆம் தேதி தமிழ், 9th 10th 20ஆம் தேதி இங்கிலீஷு, 23 மேத்தமெட்டிக்ஸு, 25 வந்து சயின்ஸு, 26 வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனல். இது 9th இருக்கும், 10th இருக்காது. 27 வந்து சோசியல் சயின்ஸு, உங்களுக்கும் 27ஓட முடியுது. இதே 6th to 8th 18 தமிழ், 20 இங்கிலீஷு, 23 டிராயிங் ஆர் பிடி, 25 வந்து மேத்தமெட்டிக்ஸ், 26 சயின்ஸ், 27 சோசியல் சயின்ஸ். திஸ் இஸ் த டைம் டேபிள். ஆல்மோஸ்ட் 11th and 12th எல்லாருக்கும் சிமிலராக 27ஆம் தேதி முடியுது. உங்களுக்கு 27ஆம் தேதி முடியுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் October 3 or 5 அந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து 5 நாள் தான் லீவ் விட்டாங்க. அதில் 3 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே, 2 நாள் தான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் உங்களுக்கு லீவ் வந்தது. ஸோ இந்த தரையும் வந்து 1 வீக் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் 1 வீக் அப்படி பார்க்கல. October 2 or 3 அந்த டேட் வருது. இல்லை 5 நாள் தான் விட்டாங்க அப்படின்னா October 1st ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போலாம் முன்னாடி குவார்ட்டர்லி எக்ஸாம்னா 10 நாள் லீவ், ஹாஃப்லி எக்ஸாம்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்னா ஒரு 10 நாள் இருக்கும், ஹாஃப்லி எக்ஸாம் ஒரு 10-15 நாள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போலாம் குவார்ட்டர்லிக்கு 1 வீக்கு அதையும் கம்மி போய் லாஸ்ட் இயர் 5 நாள் தான் லீவ் விட்டாங்க. ஸோ எப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதிகபட்சம் இந்த October 5ஆம் தேதிக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அதுவும் லீவ் விடுறது கிடையாது, ஃபுல்லாக ஸ்பெஷல் கிளாஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ ஒரு டேட் ஸ்கூலை பொறுத்து டேட் மாறுபடும். பட் ஓவரால் தமிழ்நாடு October 5க்குள்ளே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டைம் டேபிள் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து இது வந்து வேரியஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்கூலை பொறுத்து மாறுபடும். ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேபி அவங்க 16ஆம் தேதி திங்கட்கிழமை கூட ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாறும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்காக இருந்தாலும் 15ஆம் தேதிக்குள்ளே 15ஆம் தேதி தான் குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ 15 நாள் தான் நமக்கு டைம் இருக்குன்னு. ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வெவ்வேறு டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெடியாக இருந்துக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்